தோல்வி, மறுபடியும் தோல்வி. இந்த வாட்டியும் தோல்வி, இம்முறையும் தோல்வி. விளையாடுங்கள். இப்பொழுது பஞ்ச பாண்டவர்களிடம் இருக்கும் சொத்தும் பாஞ்சாலியும் இந்த துரியோதனனுக்குத்தான் சொந்தம். அனைத்து சொத்தும் எனக்குத்தான். எல்லா சொத்துக்களும் இனி எனக்கே. டேய், நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? எதுக்கு டயலாக்லாம் மாத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ, அத நான் தெரியாம சொல்லிட்டேன். அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்ல. அட்ஜஸ்ட் பண்ணிட்டான்ல. தொடர்ந்து வாங்க, சீக்கிரம் வா வா. ஹலோ கலை ரசிகர்களே, சகோதரர்களே, அடுத்ததாக இந்த மேடையில் பஞ்சமி தியேட்டர் குழுவுடைய சிறந்த நாடகமான பாஞ்சாலி சபதம் மீண்டும் தொடரும். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சங்கரன் கிட்டையும் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் நன்றி சொல்றதுக்கு நாங்க இந்த நேரத்துல கடமைப்பட்டிருக்கோம். இப்பொழுது இந்த கலைஞர்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். கதாபாத்திரங்களையும் அதை நடிக்கிறவங்களையும். துரியோதனன் நாசர், விசாசரன் மணியன் பிள்ளை, சகுனி வாசுதேவ், தர்மபுத்திரன் கிருஷ்ணன் குட்டி, அர்ஜுனன் பிரதீப் குமார் சிஎம், பாஞ்சாலி குமாரி விலாசினி. மற்றும் இந்த நாடகத்தில் கதை, திரைக்கதை, இயக்கம், வசனம், இசை அனைத்தையும் தயார் செய்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் முக்கிய கதாபாத்திரமான ஸ்ரீ கிருஷ்ணனாக நடித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாசன் கிழக்கன் வாட்டன். இந்த நாடகத்துடைய கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். அனைவரும் அமைதியாக காத்திருங்கள். துரியோதனா, இந்த போட்டியில நம்ம ஜெயிச்ச அடிமைகளை என்ன பண்ணலாம் நினைக்கிறீர்கள்? கேள்வி சேஷகா, நமக்கு அடிமையான அந்த பாஞ்சாலியை இந்த ஸ்டேஜில் சபை இந்த சபைக்கு நடுவே அவளை இழுத்து கொண்டு வாங்க. சீனிவாசா, மொத்தம் 5 சாரி தான் இருக்கு. 4வது சாரி அவுக்கும் போது நீ வந்துடு. அதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களே, மொத்தம் 5ஆவதுல 4 முடியும் போது நான் அங்க வருவேன். வந்துருவல்ல? நீ வேகமா போயா. சரி, நீ வா. சகுனி, நீ எங்களோட அடிமை. இந்த பட்டு புடவைய அனைத்தையும் உருவுங்க. என்னால் பொறுத்து கொள்ள முடியல. மாமா மாமா நீங்களா? மாமா இப்ப நான் போகணும். நான் உங்களை வீட்டுல வந்து பாக்குறேன். உனக்கு எதுக்குடா நாடகம்? வீட்டுக்கு வர. நான் வந்துடுறேன். டேய், சீக்கிரம் வாடா. உனக்கு வெயிட் பண்றாங்க. பொண்ணுங்களோட படவைய வைக்கிற இடத்துல உனக்கு என்னடா வேலை? எங்கடா இருக்க? சரி, அவுத்துவாங்க. கிருஷ்ணா, சீக்கிரம் இதுக்கு முன்னாடி நீ நாடகத்துக்கு போகும்போது ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்னேன் நாடகத்துக்குலாம் போக கூடாதுன்னு. என்ன? ஆமா. மறுபடியும் நீ போனா என்ன அர்த்தம்? என் வார்த்தைக்கு அவ்வளவுதான் நீ மதிப்பு கொடுத்துருக்க, அப்படித்தானே? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பிசிக்கல் டெஸ்டுக்கு போயாகணும். என்ன? இல்ல, போலீஸ்னு சொன்னா அதுல என்ன குறை? நீ படிச்ச படிப்புக்கு ஐஜி வேலையெல்லாம் கிடைக்காது. இருந்தாலும் வேற ஏதாவது வேலை. அப்புறம் இதுக்கு டெஸ்ட் எழுத போனேன். அது கிடைக்காதுன்னு நினைச்சேன். அந்த கார்பரேஷன் பேங்க்ல கிளர்க் வேலை மாமா சொன்ன கிடைக்கும். அதுவும் இல்லாம நான் இந்த ஊர்லயே இருப்பேன்ல. இந்த ஜென்மத்துல நான் சிபாரிசு பண்ணி உனக்கு வேலை கிடைக்கும் நினைக்காத. அத மனசுக்குள்ளேயே வச்சு போச்சிரு. சொந்த முயற்சியில எனக்கு வேற ஒரு வேலை கிடைக்கும். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும் போதும். என்னடா அது? சொல்லு. கேடிவிலையோ இல்ல ஜெயா டிவிலையோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல ஆர்டிஸ்டா முன்னாடி மாதிரிலாம் இல்ல, இப்ப வேலைக்கேற்ற பணம் கிடைக்கும். அதுவும் இல்லாம எனக்கு அதில் தான் விருப்பம். எனக்கு தெரிஞ்சு நீ நாடகத்தில் நடிக்கணும்னு கனவுலையும் நினைக்காத. என்னுடைய வார்த்தையை நீ மீற போறனா அது உன் விருப்பம்.
திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது நீதான். உனக்கு அடுத்து இந்த வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. அவளை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு உனக்கு என்ன தோணுதோ செய். அம்மா சிவா சொன்னதுதான் நானும் சொல்றேன். எல்லாத்தையும் கேட்க அப்பா ஸ்தானத்துல அவன் தானே இருக்கான். அப்புறம் வீட்டம்மா இருந்துட்டு நீ செய்யறதா செய்வேன்னா உன் இஷ்டம். அண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணா. நல்ல மீசியெல்லாம் முறுக்கிட்டு நீ போலீஸா நான் எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லுவேன். கொஞ்சம் ஒத்துக்கோங்கண்ணா. இங்க பாரு, இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்த நீ என்ன வெறுப்பேத்திரியா? போடி உள்ள. அப்படியா? நான் போறேன் போ. ச்சே, எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகத்துக்கு நம்ம பயிற்சி எடுத்துட்டே இருக்கிறது? எல்லாத்தையும் நீ சகிச்சுட்டு போயிட்டு வரும்போது அதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கும். நீயாச்சும் நல்லா இருப்பேன்னு நினைச்சு பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனோட வாசல கூட பார்த்ததில்ல. அதுவும் நம்ம காக்கி சட்டையை பார்த்தாலே என் கை கால்லாம் நடுங்கும். அப்படி இருக்கும்போது எப்படிரா? ஏய், போலீஸ் வேலைக்கு வரவெல்லாம் அதுக்கு முன்னாடி அதை பார்த்துருப்பானா என்ன? இல்ல அதெல்லாம் பழகிரும்டா. இருந்தாலும் ச்சே, என் கனவு என்னன்னு உங்களுக்குலாம் தெரியாதுடா. நம்ம நாடக கம்பெனி பெரிய கம்பெனியா மாத்தணும்டா. சொந்தமா வண்டி, ஆபீஸ், மாசத்துல ஒரு 30-40 ப்ரோக்ராம் அப்படி. டேய், இதெல்லாம் சொல்ல மட்டும் தான் முடியும். எப்பவும் அதெல்லாம் நடக்காது. டேய், போலீஸ்காரங்கிறவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. ப்ரொமோஷன்லாம் கிடைச்சு ஒரு காலத்துல எஸ்ஐ ஆயிடுவ. சிங்கம் படத்துல வர சூர்யா மாதிரி கெத்தா இருக்கலாம்டா. டேய் ஸ்ரீனிவாசா, நீ மட்டும் போலீஸ் ஆயிட்டா நமக்கு நிறைய நல்லது நடக்கும்டா. நேத்து கல்லறிஞ்ச அந்த சந்திரனும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நம்ம ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம். பின்ன அது ஈஸி தான்டா. ஒரு பொய் கேஸ போட்டு இவங்க எல்லாத்தையும் லாக்அப்ல தள்ளி அதுக்கப்புறம் செம்மையா இங்க பாரு 4 வச்சோம்னு வச்சுக்க. ஏய், போஸ்டிங் எல்லாருக்கும் கிடைக்குமாடா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா முடிவே பண்ணிட்டீங்க போல. டேய், உனக்கு நல்லது நடக்கிறதுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்காக ஒத்துக்கடா. ஆமாண்டா ஒத்துக்கடா. ஐயோ சரிடா, ஒத்துக்கிறேன். நான் போலீஸ் ஆகணும், அவ்வளவுதானே. நிறுத்து. இந்தாடா பேக், பத்திரமா போயிட்டு வாடா. பத்திரமா போடா. அதுனா ரொம்ப தூரமா? 2 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். சீனிவாசா, எங்களை மறந்துடாத. சரி, ஏய், பாச்சா நல்லா பண்றா. எப்படியோ அவன் பொழைச்சுக்கிட்டான். ஆமா. தம்பி, புதூர்ல இருந்து யாராவது? தம்பி, இது புதூர்ல இருந்து வந்த போட்டு தானே? ஆமா. அவனை இன்னும் காணுமே, என்னாச்சு? இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு மாமா? என்ன டேய், என்ன பார்த்தா மாமா மாதிரி தெரியுதா? வந்து உயிரை வாங்குறானுங்க மாமா கோமான்னு சொல்லி. சரி, எங்க இருந்தா வராங்க? எதுக்குங்க அவரை போய் அப்படி கூப்பிட்டீங்க? இல்ல, நான் மாமான்னு. அது அந்த ஆளோட 2வது பேருப்பா. அப்படித்தான் கிண்டல் பண்ணுவாங்க. அதுதான் அவருடைய பட்ட பேர். ஐயோ, எனக்கு தெரியாது. சரி, எங்க போகணும்? இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். இப்படியே நேரா போ, அங்க போர்டு தெரியும். ஆண்டவா, கொலை கொள்ளைன்னு யாரும் வராம பாத்துக்கங்க. இதெல்லாம் கேட்டு என்னால முடியல. வேணும்னா 1-2 பெட்டி கேஸ கொடுங்க. சார், ஒருத்தர் வந்திருக்காரு. ஆண்டவனை முழுசா கூட வேண்ட விட மாட்டீங்களா? இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சரி, வரேன் போ. தெய்வமே. வணக்கம் சார். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம் சொல்லு. யாராவது ஒன்று அடிச்சிட்டாங்களா என்ன? இல்லை ஏதாவது திருடு போயிடுச்சா? ஒருவேளை அதுதான்னா எப்போ என்ன காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பு. அதெல்லாம் இல்லை சார். கம்ப்ளைண்ட்டு நீயே எழுதிட்டு வந்துட்டியா? மூலக்காரனா இருக்கியப்பா. இப்படியே ஊர் இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சரி வா. கம்ப்ளைண்ட் இல்லை சார், ஜாயின் பண்ணுறதுக்கான ஆர்டர். என்னது? ஓ, புது அப்பாயின்மெண்ட்டா? நான் பரமேஸ்வரன் நாயர், ஹெட் கான்ஸ்டபிள் இன்சார்ஜ். வாங்க. மொய்தீன் நம்பியார், இவர் புது அப்பாயின்மெண்ட். பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ரீனிவாசன். என் பேர் மொய்தீன். எந்த ஊரு? காரைக்குடி. அது உன் பொண்டாட்டி ஊர் இல்லை? நானும் அந்த ஊர்ல இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்கேன். எஸ்ஐ வந்துட்டாரியா எஸ்ஐ? பேர் கரிகாலன். சீனிவாசா, கவனமா இருக்கணும் சொல்லிட்டேன். திருட்டு நாயே, எந்திர சார், விடுங்க சார். ஐயோ, உன்ன ஸ்டேஷன் வரைக்கும் வர சொன்னா வரமாட்டியா? என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? எந்திர ராஸ்கல். அவங்கிட்ட என்னடா சொன்ன? நான் எதுவும் சொல்லல சார். என்னடா சொன்ன? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. சொல்லுடா, சொல்லு. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? ராஸ்கல். ஐயோ சார், சார். ஐயோ, என்னையா பாக்குற? போய் தண்ணி எடுத்து வாயா.
ஐயோ யாரையா இவன்? புது ஜாயினிங் சார். பதட்டத்தில் மயங்கிட்டார் போல இருக்கு. ஒருவேளை வந்த டயர்ட்னஸாக கூட இருக்கலாம். மூச்சு இருக்கா? ஐயோ வழி மாறி வந்துட்டியா? இல்லை சார். அப்புறம் உன்னையெல்லாம் யாரையா போலீஸ்ல சேர சொன்னது? ஆ? உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீ எல்லாம் போலீஸ் வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு. சரி சரி, ஏதோ ஒன்று. யோ நாயர், டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கேப்பும் யூனிஃபார்மும் கொடு. நாளையிலேருந்து டியூட்டிக்கு வரட்டும்.